ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேரை கேட்டாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது அதோட ஒர்ஸ்டான சர்வீஸு, அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸோட மோசமான ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக காணாமல் போகிறது, அரை மணி நேரம் கழிச்சு வாங்க, இது லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்கிறது, சின்ன சின்ன வேலைக்கு கூட வேற கவுண்டர் மாற்றி அனுப்புறது, இதெல்லாம் எஸ்பிஐயில் நிறைய பிரான்ச்சஸில் நடக்கிற டெய்லி ரொட்டீன். அப்படி இருந்தாலும் 2024 வருஷத்தில் முதல் காலாண்டில் ரிலையன்ஸோட நிகர லாபமே வெறும் 111 கோடி தான். ஆனால் எஸ்பிஐயோட நிகர லாபம் மட்டும் 8537 கோடி. அதாவது ஏசியாலேயே மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியை எஸ்பிஐ கிட்ட தோத்து தான் நிற்கிறாரு. ஆனால் இது எப்படி நடந்துச்சு? 218 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இந்தியாவோட மிகப்பெரிய பேங்காக மாறிச்சு? நீங்க நினைக்கிறது கரெக்டு தான். விஜய் மல்லையா 900 கோடியோட தலைமறைவான அதே பேங்க் தான். ஆனா இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய பேங்க். இருந்தாலும் நம்மள பல பேர் இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா ஏன் இந்த பேங்க் ஆரம்பிச்சாங்கன்னு? இதுக்கு பின்னாடி ரொம்ப டார்க்கான சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆங்கிலேயருக்கு எதிராக நின்று போராடின இந்தியர்களை கொல்லணும்னு தொடங்கப்பட்டதான் எஸ்பிஐ. இந்த பேங்க் 1806 வருஷம் ஜூன் 2 ஆரம்பிச்சாங்க. அதாவது 218 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல பேங்க் ஆஃப் கொல்கத்தான்னு தான் ஆரம்பிச்சாங்க. 1798 ரிச்சர்ட் வெல்லஸ் பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு ஆளுநராக அனுப்பப்பட்டார். அவர் வந்ததும் நம்ம இந்திய மக்களை துன்புறுத்த தொடங்கினார். ஒரு வருஷம் கழிச்சு 1799 ரிச்சர்ட் திப்பு சுல்தானை தோற்கடிச்சு மைசூரை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு பின்னாடி ஆங்கிலேயருக்கும் மராட்டியருக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய போருங்கிறது பிடிச்சது. அந்த போரோட பேர் தான் இரண்டாம் மராட்டிய போர். இந்த போர்ல ரிச்சர்ட் வெல்லஸ்க்கு ஆதரவா ஆங்கிலேயர்கள் அவருக்கு பேங்க் மூலமா பணம் அனுப்புனாங்க. இதனால அந்த பணத்தோட உதவியால இன்னும் அவரை ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடிஞ்சது. அப்ப வரைக்கும் அந்த பேங்க்குக்கு அதிகாரப்பூர்வமான நேம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அந்த பேங்க் ஆஃப் கொல்கத்தான்னு அதை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஜனவரி 1809 வருஷம் இந்த பேங்கோட நேமை மறுபடியும் மாத்தினாங்க. இந்த டைம் இந்த பேங்கோட நேம் தி பேங்க் ஆஃப் பெங்கால். அப்போ இருந்த கிழக்கிந்திய கம்பெனி 2 பிரசிடென்சியல் பேங்கை ஆரம்பிச்சாங்க. பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். உண்மையில பிரசிடென்சி பேங்கால தான் பணத்தையே அச்சிடக்கூடிய உரிமை இருக்கு. சோ அப்போ அந்த பேங்கை பார்த்த ஒரு சில இந்தியன்ஸும் ஒரு சில பிரைவேட் பேங்க்ஸை ஆரம்பிக்க நினைச்சாங்க. ஆனா யாராலையும் ஜெயிக்க முடியல. ஆனா இந்த தனியார் பேங்க்லயே ரொம்பவும் பிரபலமானது அப்பவே யூனியன் பேங்க் தான். இது 1828 ரவீந்திரநாத் தாக்கூரோட தாத்தாவும் அன்னைக்கு தேதியில மிகப்பெரிய பணக்காரருமான துவாரகநாத் தாக்கூரால தொடங்கப்பட்டுச்சு. 1862 பின்னாடி மிர்சாப்பூர் அண்ட் பனாரஸ்ல புது பிரான்ச்சஸ் தொடங்கினாங்க. ஆனா இந்த பிரான்ச்சஸ் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் இந்தியால சுதந்திரத்துக்காக போராடினவங்களோட குரலை ஒடுக்கணுங்கிறது தான். 1861 நாணய சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு பணத்தை பிரிண்ட் பண்றதுக்கு உரிமை வாங்கின ஒரே பேங்க் அப்போ எஸ்பிஐ அண்ட் பேங்க் ஆஃப் பெங்கால் தான். இது ஆங்கிலேயருக்கு பயனளிக்கிற வகையில உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதுல ஒரு சில இந்தியன்ஸும் அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமானது யாருன்னு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஜெகதீஷ் சந்திர போஸ், அரசியல்வாதி தாதாபாய் நவ்ரோஜி, நோபல் பரிசு ஜெயிச்ச, அதுவும் இல்லாம நம்மளோட இந்திய தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாக்கூர், இவங்க எல்லாருமே அதுல அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாரும் அவங்களோட ரொம்ப ப்ரீசியஸான கஸ்டமரா நினைச்சு ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. இந்த பேங்க் 218 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு இப்ப பார்த்தோம். ஆனா இது எப்போ அதிகாரப்பூர்வமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா உருவாச்சுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். 27 ஜனவரி 1921 அன்னைக்கு பேங்க் ஆஃப் பெங்காலோட பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி புதுசா ஒரு பேங்க் உருவாக்குனாங்க. சோ அப்போ அதுக்கு வெச்ச பேர் தான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. 1947 இந்தியா ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குச்சு. அதுக்கு அடுத்து வந்த 8 வருஷமும் இம்பீரியல் பேங்க் அதோட சர்வீஸை கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா 1955 இந்திய ரிசர்வ் பேங்க் 60% ஷேர்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 30 ஏப்ரல் 1955 அன்னைக்கு தான் பாரத ஸ்டேட் வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா உருவெடுத்துச்சு. 1969 இருந்து 1985 வரைக்கும் பேங்க் ஆஃப் பீகார், நேஷனல் பேங்க் ஆஃப் லாகூர், கிருஷ்ணாராம் பல்தேவ், பேங்க் ஆஃப் கொச்சி, இது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அந்தந்த மாநில மன்னர்களால உருவாக்கப்பட்ட 7 ரீஜனல் பேங்கையும் எஸ்பிஐயோட இணைச்சிட்டாங்க. இதனால எஸ்பிஐ 23% ஷேர் வச்சிருந்த மிகப்பெரிய பேங்கா மாறிச்சு. அது மட்டும் இல்லாம எஸ்பிஐ ஒரு மிகப்பெரிய முதலாளியா பாக்குறாங்க. ஏன்னா இந்த பேங்க் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துச்சு. ஆனா இப்போ இன்டர்நெட் ஃபுல்லா எஸ்பிஐ பத்தி நெகட்டிவ் மீம்ஸ், நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் அதிகம். ஆனா எஸ்பிஐ நீங்க கண்ணை மூடிட்டு நம்பலாம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 48 கோடிக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்கிற பேங்க், சர்வீஸ்ல குறை இருந்தாலும்
மக்கள் ஏன் எஸ்பிஐ சூஸ் பண்ணுறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை இப்போ பார்ப்போம். எஸ்பிஐ தன்னோட கஸ்டமர்ஸ்க்காக 22,500க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸை திறந்திருக்காங்க இந்தியாவில். இது கூட 63,000+ ATM மிஷின்ஸ் இருக்கு. 72,000க்கும் மேற்பட்ட கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் திறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 36 நாடுகளில் எஸ்பிஐ இருக்கு. வெளிநாட்டு ஷேர் மார்க்கெட்லையும் ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்காங்க எஸ்பிஐ. இந்தியாவில் பிரைவேட் பேங்க்ல மாசம் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாத ஏராளமான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எஸ்பிஐ ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. ஏன்னா தனியார் பேங்க்ல சராசரி மினிமம் பேலன்ஸ் 10,000. ஆனா எஸ்பிஐல அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லை. எஸ்பிஐல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறனால ஏழை பணக்காரன் அப்படின்னு எல்லாரும் அவங்களோட சர்வீஸை ஈக்குவலா பயன்படுத்தலாம். ஆனா பெரும்பாலான பிரைவேட் பேங்க்ல அவங்களோட ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் சர்வீஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அதுவே தங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத இடத்துல அவங்களோட பிரான்ச்சஸை திறக்கிறதே இல்லை. ஆனால் எஸ்பிஐ பயிர் காப்பீட்டில் இருந்து கால்நடை வளர்ப்பு வரைக்கும் நிறைய திட்டத்தை வழங்குது. இதுக்கு காரணம் எஸ்பிஐங்கிறது ஒரு கவர்மெண்ட் பேங்க். ஸோ அதனால் கவர்மெண்ட் கொடுக்குற எந்த ஒரு ஆர்டராக இருந்தாலும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ப்ரைவேட் பேங்க்ஸில் சர்வீஸ் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு நிறைய சார்ஜஸ் போடுறாங்க. அப்போ தான் மக்களும் நம்புவாங்க அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதை தான் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களும் இன்வெஸ்டர்ஸும் விரும்புகிறாங்க. ஆனால் எஸ்பிஐயில் கொஞ்சம் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட் பேங்க் அளவுக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் எஸ்பிஐ எப்படி லாபம் கொண்டு வராங்க? அம்பானியே பின்னாடியே தள்ளி இருக்குன்னா உண்மையை சொல்லணும்னா எஸ்பிஐக்கு லாபம் வருதா என்ன? எஸ்பிஐ இப்பவும் லாபகரமா இல்லை, எப்பவும் லாபகரமா இல்லை. அதை எப்படின்னு பார்க்கலாம். பிரைவேட் பேங்க்ஸ்லாம் பெஸ்ட்டான சர்வீஸ் கஸ்டமருக்கு கொடுக்க ஆரம்பிச்ச நேரம் அதே எக்ஸ்பெக்டேஷன் கவர்மெண்ட் பேங்க் மேலேயும் விழ ஆரம்பிச்சது. 2017 வருஷத்துல 3வது காலாண்டில் 22,416 கோடி நஷ்டத்தை சந்திச்சது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 2018 வருஷம் முதல் காலாண்டில் 7,718 கோடி நஷ்டத்தை சந்திச்சது எஸ்பிஐ. இது இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வைர வியாபாரி நீரவ் மோடி கூட 28,000 கோடி மோசடி செஞ்சு பஞ்சாப் நேஷனல் பேங்க் முதல் இடத்துல இருக்கு. ஸோ இதை தெரிஞ்ச ரிசர்வ் பேங்க் அவங்கள கைது பண்ணுவாங்கன்னு நினச்சி பயந்து இந்தியா விட்டு ஓடிட்டாங்க. எஸ்பிஐயோட இந்த நஷ்டத்துக்கு பிரைவேட் பேங்க் மட்டும் காரணம் இல்லை. இந்த மாதிரி பேங்க்குக்கு திரும்ப கிடைக்காத வராக்கடனும் தான். இதோட மோசமான விளைவு இதே மாதிரி 2016 வருஷத்துல விஜய் மல்லையா நாட்டை விட்டு எஸ்பிஐ மணியோட ஓடிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா நாட்டிலேயே மிகப்பெரிய கடன் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்னா எஸ்பிஐ தான். அந்த எஸ்பிஐ நஷ்டத்துக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் யாருன்னா எஸ்பிஐயோட ப்ரீமியம் கஸ்டமர்ஸாக இருந்த மிகப்பெரிய பணக்காரங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடனை திருப்பி தராதனால ஆரம்பிச்சது சிக்கல். எஸ்பிஐ ரொம்ப வெயிட் பண்ணி அந்த கடன்லாம் திரும்ப வராதனால அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவங்க ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் மறுபடியும் கடன் வாங்கி அதை கடன் அடைக்கிறதுக்காக மறுபடியும் கடன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிலைமை தலைகீழா மாறி இன்னும் மோசமாகி இன்னும் நஷ்டத்துக்கு போயிடுச்சு எஸ்பிஐ. அதை ப்ராப்பராக அக்கௌண்ட்டை செக் செஞ்சு இன்னும் ஒரு சில பேங்க்ஸை தன்னோட இணைச்சி எஸ்பிஐயா மாற்றி ஒரு சில முக்கியமான முடிவை எடுத்த பின்னாடி மறுபடியும் லாபம் பார்க்க ஆரம்பிச்சது எஸ்பிஐ. எஸ்பிஐ ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போக ரிலையன்ஸும் டெக்னாலஜியும் முக்கியமான இடத்தை வகிச்சிருக்கு. அதோட சர்வீஸையும் டேட்டாவையும் சேஃப் அண்ட் செக்யூராக மாற்ற பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியில் எஸ்பிஐ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமரோட சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர்ஸோட கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லலாம் எஸ்பிஐ பேங்க் எம்ப்ளாயீஸ் கம்ப்ளைண்ட்டை சரியாக பார்க்கறது இல்லைன்னு. அதுவும் சரிதான், 100% உண்மையும் கூட. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா தான் உண்மையான ரீசன் என்னன்னு புரியும். எஸ்பிஐயில் 2,50,000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஒர்க்குங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் அதிக ஒர்க் லோடு இருக்கிறதாகவும் தான் இருக்குது. நாம் ஒரு வேளை சொல்லலாம் எஸ்பிஐயில் போதுமான எம்ப்ளாயீஸ் இல்லை, அதனால தான் அவங்க சர்வீஸும் கொஞ்சம் பேடாக இருக்குன்னு. ஆனால் இந்த ப்ராப்ளமுக்கு முக்கியமான ரீசன் அவங்க சம்பளம். ஒரு நாளைக்கு 1,700லேருந்து 1,800 தான் அவங்க சம்பளம் இருக்குது. நீங்களே நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஒரே ஆளாக இருந்து 500 பேருக்கு ஒரே நாளில் சர்வீஸ் பண்ணனா எப்படி இருக்கும்? ஆனால் எஸ்பிஐயோட எம்ப்ளாயீஸோட நிலைமை இதுதான். அவங்க ஒவ்வொரு நாளும் இதே திரும்பி செய்ய. இந்த ப்ராப்ளம் எஸ்பிஐயோட மேனேஜ்மெண்ட் டீமுக்கு தெரியும். அதனால தான் அவங்க பேங்க்குக்கு வர கஸ்டமர்ஸோட எண்ணிக்கையை குறைக்க மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக பேங்க்குக்கே போகாமல் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பாஸ்புக், செக் புக் அப்படின்னு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணலாம். எஸ்பிஐயில் கஸ்டமர்ஸ் வீட்டில் இருந்தே ஹவுசிங் லோன், கேஒய்சி, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை திறக்கிறதுக்கு கூட பல ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. உண்மையில் இந்தியன் பேங்கிங் செக்டரில் வேகமாக வளர்ந்து வர ஒரு பேங்க்னா அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதோட லாபம் பாதிக்கும் மேலே கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. இதில்
நல்ல விஷயம் என்னன்னா அந்த பணம் நாட்டோட வளர்ச்சிக்காக மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படுது. இதனால நாம எல்லாருமே பலன் அடைகிறோம். இந்த வகையில SBI கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் வளர்க்கிற ஒரு மரம் மாதிரின்னு சொல்லலாம். 2017 வருஷம் கொஞ்சம் இல்ல ரொம்பவுமே மோசமான காலம் தான் SBIக்கு. ஆனா அதோட நஷ்டம் அதிகமாயிட்டே வந்தாலும் SBIயோட ஃபர்ஸ்ட் பெண் தலைவரா இருந்த அருந்ததி பாச்சாரியா அதை மறுபடியும் லாபம் வர்றதுக்கு நிறைய வேலை செஞ்சாங்க. முன்னாள் தலைவர் ரஜினிஷ்குமாரும் யோனோ ஆப்பை உருவாக்குறது மூலமா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு கணிச்சு அதை ஃபியூச்சரிஸ்டிக்கா செஞ்சிருக்காரு. SBI இந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு நிறைய ஆபீசர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸோட எஃபர்ட்ஸும் போடப்பட்டிருக்கு. அவங்க தங்களோட சக்திக்கும் மீறி வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்த முறை SBI நம்ம கேலி கிண்டல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த அம்சத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகே லிசனர்ஸ், SBIல உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.